12 ராசிகளில் 6வது இடத்தில் இருப்பது கன்னிராசி. இந்த கன்னிராசி இந்த உலகிற்கு எப்படி வந்தது? கன்னிராசி எப்படி உருவானது? கன்னிராசியை தர்ம தேவதை என்று சொல்கிறார்களே, அது எந்த அளவு உண்மை? மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி நீங்கள் கன்னிராசியில் பிறந்துள்ளீர்கள். அப்படி எதற்காக நீங்கள் கன்னிராசியில் பிறந்துள்ளீர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில், அதாவது பிரபஞ்சம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது. அசுரர்களின் அட்டூழியம் பெருகியதால் பூமி தேவி பாரம் தாங்க முடியாமல் தவித்தாள். அப்போது தர்மம் பூமியை விட்டு மறைந்து வானுலகிற்கு சென்றது. இதன் காரணமாக மக்கள் பசியாலும் ஒழுக்கமின்மையாலும் வாடினர். இந்த உலகை பசியிலிருந்தும் அதர்மத்திலிருந்தும் காக்க மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி தர்ம தேவதை பூமிக்கு வந்தாள். அவள் ஒரு கன்னி பெண்ணாக உருவெடுத்து பூமிக்கு வந்தபோது அவளது ஒரு கையில் உலகிற்கு உணவளிக்க நெற்கதிரும், இன்னொரு கையில் இருளை அகற்ற ஞானம் எனும் நெருப்பு தீபமும் இருந்தது. பூமிக்கு வந்த அந்த தேவதை மனிதர்களுக்கு எப்படி நிலத்தை உழுது பயிர் செய்ய வேண்டும் என்றும் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தாள். மனிதர்கள் கன்னிப்பெண்ணின் வழிகாட்டுதலால் செழிப்படைந்தனர். இதனால்தான் கன்னிராசி நிலம் தத்துவத்தை கொண்ட ராசியானது. கன்னிராசியினர் இயற்கையிலேயே சிறந்த உழைப்பாளிகளாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் இதுதான். காலங்கள் உருண்டோடியது. கலியுகத்தின் வருகையும் வந்தது. கலியுகத்தின் தாக்கம் மெல்ல மெல்ல தொடங்கியது. மனிதர்களிடையே பொறாமையும் பேராசையும் மீண்டும் தலை தூக்கியது. தர்ம தேவதை எவ்வளவோ முயற்சி செய்தும் மனிதர்களை திருத்த முடியாமல் போனது. மனம் வருந்திய அந்த தேவதை தான் ஏந்திய நெற்கதிரோடு மீண்டும் வானுலகிற்கு சென்றாள். அவள் வானுலகிற்கு செல்லும் போது மனிதர்கள் அவளை மறக்காமல் இருக்கவும் மீண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காகவும் வான மண்டலத்தில் ஒரு நட்சத்திர கூட்டமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். அதுவே இன்று நாம் பார்க்கும் கன்னிராசி. கன்னிராசியினர் ஏன் இவ்வளவு அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள் தெரியுமா? கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் மகாவிஷ்ணுவின் அம்சம். கன்னிராசியினர் ஏன் இவ்வளவு அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு கதை உண்டு. மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்ட போது அந்த அறிவின் ஒரு பகுதியை தனது ஆதிக்கத்தில் உள்ள கன்னிராசிக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுத்துவார்கள். மிக முக்கியமாக, நீங்கள் ஏன் கன்னிராசியில் பிறந்தீர்கள் தெரியுமா? அதர்மம் எங்கு தலைவிரித்தாடுகிறதோ அங்கு நீங்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்திருக்கிறீர்கள். உங்களால் மட்டுமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்ற காரணத்தினால் மகாவிஷ்ணு உங்களை கன்னிராசியில் பிறக்க வைத்திருக்கிறார். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெருமையான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, அந்த மகாவிஷ்ணு தான் உங்களை கன்னிராசியில் பிறக்க வைத்திருக்கிறார். கன்னிராசி என்பது வெறும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது பொறுமை, உழைப்பு மற்றும் தூய்மையின் சின்னம். பூமாதேவியை போல எல்லாவற்றிற்கும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் கன்னிராசியினர். நீங்கள் மற்றவர்களுக்கு தர்மத்தையும் நீதியையும் போதிக்கும் தர்ம தேவதையின் பிரதிநிதிகள் நீங்கள். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் கன்னிராசியில் பிறந்தது உங்களுக்கு சந்தோஷம்தானே?